ரஜினி அனிருத்துடைய மாமாவா? உண்மைதாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில மறைமுகமான சொந்தக்காரங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சினிமாவின் சொந்தங்கள் பார்ட் 2. நம்பர் 1, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் இயக்குனரும் காமெடியனுமான தம்பி ராமையாவும் சம்மந்தி முறை அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. பட்டத்து யானை படத்தில் அர்ஜுன் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆகி இருந்தாங்க. தெலுங்குலையும் சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு திருமணமாகி இருந்துச்சு. உமாபதி அப்படிங்கிற நடிகரை ஐஸ்வர்யா திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவர் சேரனின் திருமணம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த உமாபதி பார்த்தீங்கன்னா தம்பிராமையாவுடைய பையங்க. அதாவது தம்பிராமையாவுடைய பையனை தான் அர்ஜுன் அவர்களின் மகள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதனால அர்ஜுனும் தம்பிராமையாவும் சம்மந்தி முறை ஆகிறாங்க. நம்பர் 2, சன் டிவியில் நந்தினி சீரியல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நந்தினியில் நடித்த ஹீரோயினியான நித்யாராம் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க அழகில் நிறைய பேர் மயங்கியே போயிருந்தாங்க. அந்த நித்யாராமுடைய அக்கா யார் தெரியுமா? கூலி படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வில்லியா ஃபைட்டிங்கில் சரியான கலக்கினாங்க இல்லையா? இவங்க தான் ரச்சிதா ராம் அப்படிங்கிறவங்க. இந்த ரச்சிதா ராம் பார்த்தீங்கன்னா கன்னட படங்கள்லாம் நிறைய நடிச்சிருப்பாங்க. கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவங்க ரொம்பவே ஃபேமஸ். இவங்களுடைய தங்கச்சி தான் நந்தினி சீரியலில் வரக்கூடிய நித்யாராம். அதாவது ரச்சிதா ராம், நித்யாராம் ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க. அக்கா வந்து கூலியில் வருவாங்க, தங்கச்சி வந்து நந்தினியில் வருவாங்க.